ஜனநாயகன் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக மதுரை விமான நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய்க்கு அங்கு திரண்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், ரசிகர்கள் தன்னை பின்தொடர வேண்டாம்னு ஏற்கனவே சென்னையில் சொல்லிட்டு தான் மதுரைக்கு கிளம்பி வந்திருக்காரு. என்ன சூழல் அங்கே இருக்கு? கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய தாண்டிக்குடியில் நடைபெறுகின்ற ஜனநாயகன் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக தனி விமானம் மூலம் தாவேகா தலைவர் விஜய் மதுரை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியிருக்கிறார். இன்று காலையிலிருந்தே அவரை வரவேற்பதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பலர் இங்கு வந்து குவிந்திருக்கிறார்கள். காவல்துறை அவ்வப்போது இவர்களை ஒழுங்குபடுத்தி நிறுத்துகின்ற போதிலும் இவர்கள் விமான நிலையத்திற்கு உள்ளே செல்வதற்காக காலையிலிருந்தே ஒரு சிலர் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து ஒரு தடுப்பு அமைக்கப்பட்டு தொண்டர்கள் தனியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விமான நிலையத்திற்கு வரக்கூடிய வாகனங்கள் தனியாக வேறு பாதையில் உள்ளே தற்போது உள்ளே செல்கிறது. விஜய் வருவதாக தாவேகா தலைவர் விஜய் வருகையை எதிர்பார்த்து அந்த விமான நிலையத்தினுடைய அந்த ரோடு பாதை அந்த வெளியே வரக்கூடிய அந்த சாலை முழுவதுமாக தற்போது விஜயனுடைய ரசிகர்கள் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் தற்போது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். ஏற்கனவே தங்களுடைய விஜய் தன்னை வரவேற்கின்ற பொழுது இருசக்கர வாகனங்கள் வருபவர்கள் தலையில் ஹெல்மெட் அணிந்தோ அல்லது அதிவேகமாகவோ வர வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கு இந்த பகுதியை பொறுத்தளவு நிறைய கார்கள் அவரை பின்தொடர்வதற்காக தயாராக இருக்கிறது. மேலதாளங்கள் மூலமாக தற்போது தயாராக வரவேற்பு செய்வதற்காக அவருடைய தாவேகா தொண்டர்கள் பலர் தற்போது குவிந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து வெளியில் ஏறி அந்த வாகனத்தில் மூலம் அவர் நேரடியாக தாண்டிக்குடி செல்ல இருக்கிறார். பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பலர் இங்கு குவிந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அவர் அந்த வாகனத்தில் ஏறி பயணிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். பின்னால் ரசிகர்கள் பின்தொடர்றாங்களா? ஆமா, அதாவது விமான நிலையத்தினுடைய உள்பகுதியில் செல்வதற்கு முன்னதாகவே சாலையில் ஒரு பேரிகேடை அமைத்து தற்போது விஜய் ரசிகர்கள் பலர் தொண்டர்கள் பலரை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த பாதையில் இருக்கிறார்கள். இதையும் மீறி ஒரு வீட்டுக்கு மேற்பட்டோர் விமான நிலையத்தினுடைய உள்ளே, அதாவது அந்த டிபார்ச்சர் அரைவல் பகுதிக்கு சென்றிருந்தார்கள். அவருடைய வாகனத்தின் பின்னாலே வரக்கூடிய நிலை இருக்கிறது. நிச்சயமாக இவர் செல்கின்ற பாதை முழுவதுமாக ஏற்கனவே வாகனங்களை பல தயார் நிலையில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதனால் அவர்கள் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.